ஹலோ வியூவர்ஸ், நம்ம பாக்ஸிங் சேனலில் டுடே என்ன பார்க்க போறோம்னா சர்க்கார் மூவி போஸ்டரில் வந்து நம்ம ஃபோட்டோவை எப்படி அப்லோட் பண்ணி சர்க்கார் மூவி போஸ்டர் மாதிரி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம பாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க, கூடவே இருக்க பெல் சிம்மலையும் கிளிக் பண்ணிட்டாங்க. அப்போ தான் நம்ம சேனலுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சர்க்கார் மூவி போஸ்டரை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அதை செலக்ட் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த போஸ்டரில் இருக்கக்கூடிய விஜய் சாரோடைய ஃபோட்டோ வந்து நம்ம எப்படி வந்து அதை எரேஸ் பண்ணணுன்னா டூல்ஸை கிளிக் பண்ணிக்காங்க. டூல்ஸை கிளிக் பண்ணிவிட்டு க்ளோன் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்காங்க. இந்த க்ளோனுங்கிற ஆப்ஷன் வந்து எதுக்காகன்னு சொன்ன போனால் உங்களுக்கு புரியும்படி சொல்ல போனால், அதாவது நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை அதே மாதிரியே வந்து அதை மிரர் பண்ணி அதே பக்கத்தில் வந்து செலக்ட் பண்ணுறது தான். இப்போ நான் உங்களுக்கு அதை பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ பக்கத்தில் வந்து அந்த பில்டிங்ஸை வந்து அந்த லைட் செட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நான் இப்போ செலக்ட் பண்ணுறேன். அதாவது நம்ம எந்த இடம் மாதிரி அதுக்கு பக்கத்தில் நமக்கு வேண்டுமோ அதை வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்காங்க. இப்போ அதை கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு எந்த இடத்துல அதே மாதிரி வேணுமோ அதை அந்த டேரெக்ஷனை பார்த்து ஒரு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் செலக்ட் பண்ண இடம் வந்து அந்த பில்டிங் மாதிரி இருக்கக்கூடிய இடத்த நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ஆனால் பக்கத்தில் வந்து நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன், பார்த்திங்கன்னா அதே மாதிரியே உங்களுக்கு அந்த பில்டிங் பக்கத்துலேயும் வந்து ஸ்க்ரோல் ஆகுது. ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டரில் இம்புல்டாக இருந்த ஃபோட்டோ வந்து நம்ம எரேஸ் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து நம்ம ஃபோட்டோ வந்து எப்படி அதில் அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய ஃபோட்டோ வந்து நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்களா இருந்தால் ஆல்ரெடி வந்து ஒரு ஃபோட்டோவை வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைனிங்கோட ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறோம். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவோட எண்டில் நீங்கள் அந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி அந்த ஃபோட்டோவை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதை செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்காங்க. அதில் வந்து இந்த ஆப்ஷனை ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி இருக்கக்கூடிய ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்காங்க. நான் ஆல்ரெடி ஃபோட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபோட்டோ எப்படி கட் பண்ணுறதுன்னு தெரியலனா ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ எக்ஸ்பிளைனிங்கோடு அப்லோட் பண்ணிக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ ஃபோட்டோ செலக்ட் பண்ணியாச்சு. நம்ம ஃபோட்டோ வந்து அந்த போஸ்டர் சைஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு சைஸு செட் பண்ணிக்கலாம். சைஸை கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து கரெக்டாக இந்த சைஸில் வந்து நம்ம பிக்சரை வந்து அதில் அப்லோட் பண்ணலாம். அதை எப்படின்னா, நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம ஆல்ஃபா பண்ணிக்கோங்க. கெப்பாசிட்டிக்கு போயிட்டு லைட்டாக கொஞ்சம் வந்து அப்படியே கொஞ்சம் எரேஸ் பண்ணிவிட்டு அவங்க கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட்ஸ் லைட் அப்படியே நம்ம ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கெப்பாசிட்டி கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டீங்கன்னா அதை மினிமைஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்டில் வந்து பேக் சைடில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் வந்து நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ ஓரளவுக்கு வந்து அந்த பேக்ரவுண்ட் லைட்ஸ் தெரிகிற மாதிரி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பொசிஷனில் தான் நம்ம வைக்கணும். ஸோ அதை எப்படி கொண்டு வரதுன்னா ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வச்சுட்டு எரேசரை கிளிக் பண்ணிக்கோங்க. எரேசரை கிளிக் பண்ணிவிட்டு ஹார்ட்னஸ் இருக்க அதே கரெக்டான லெவல் தான், சைஸ் மட்டும் கொஞ்சம் வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணுன்னா நம்ம ஃபேஸை தவிர கொஞ்சம் ஓகே இந்த சைஸ் ஓகே. இப்போ தான் நீங்கள் என்ன பண்ணணுன்னா எரேசரை கிளிக் பண்ணிவிட்டு ஹார்ட்னஸும் கெப்பாசிட்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு 40 ஓரளவுக்கு
வச்சுக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேக் சைடில் இருக்கக்கூடிய அந்த பில்டிங்ஸ்லாம் வந்து நம்ம ஃபோட்டோவுக்கு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே டிஸ்ப்ளே ஆகுது. ஓகே, இப்போ வந்து கிளிக் கொடுத்துக்காங்க. ஓகே, ஒரு கெப்பாசிட்டி வந்து ஒரு 76 வச்சுக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ வந்து அதில் இன்சர்ட் பண்ணியாச்சு. கிளிக் கொடுத்துக்காங்க. நெக்ஸ்ட்டு டூல்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ ஓகே, அவ்வளோதான். ஒரு 5 மினிட்ஸ் ஒர்க்கு தான், ஒன்றுமே இல்லை. நம்ம பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஃபோட்டோவை எரேஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபோட்டோவை கட் பண்ணோம். நம்ம ஃபோட்டோவை இதில் இன்சர்ட் பண்ணோம். ஒரு சிம்பிள், ரொம்ப ஈஸியான மூவி போஸ்டர் எடிட்டிங்னா அது இந்த சர்க்கார் மூவியில் இருக்கக்கூடிய மூவி போஸ்டர்னு சொல்லலாம். ஏன்னா நான் வேறு ஏதாவது போஸ்டர்லாம் எடிட் பண்ணணுன்னா ரொம்ப கஷ்டம். அது பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணி நிறைய எஃபெக்ட்லாம் ஆட் பண்ண வேண்டியது. ஆனால் இதில் இருக்கக்கூடிய மூவி போஸ்டர் டைப் அப்படி. ஏன்னா பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக்ரவுண்ட் வந்து ஆல்ஃபா மட்டும் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணி நம்ம ஃபோட்டோவை இன்சர்ட் பண்ணாலே போதும், இதோட ஒர்க் முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களோட ஃபோட்டோவை, நீங்கள் ஒரு விஜய் ஃபேன் தான் இருக்கலாம், நீங்கள் வந்து உங்களோட ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி மூவி போஸ்டரில் வந்து கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஃபோட்டோ எடிட்டிங் டியூட்டோரியல் வந்து எக்ஸ்பிளைனிங்கோட நிறைய வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிக்கிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, லைன் பை லைனாக பாருங்கள். நம்மளோட சேனலோடைய ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறது எப்படி, ஒரு 3D ஃபோட்டோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு ஒவ்வொரு லெவலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எக்ஸ்பிளைனிங்கோடு அப்லோட் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம சேனலை வந்து இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.